வணக்க மக்களை செல்வத்து ஜீவிக்க மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். தஞ்சாவூர் நம்ம பரிசுத்தம் ஹோட்டலை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால ஹோட்டல் நைட் ஒரு 10 o'clock இருக்கும். நான் வந்து சீக்கிரமாக வீடியோ எடுத்துட்டேன். ஸோ அதுதான் உங்களோட ஷோ பண்ணுறேன். உண்மையாலுமே பரிசுத்தன்ற பேரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் காட்டினேன் இல்லையா தாஜ் டீ, அதுதான் குடிப்பேன்ட்டு, அது உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் எல்லாம் அதுவும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் காட்டுறேன். ஸோ நைட் டைமுங்கிறதுனால இந்த பரிசுத்தம் ஹோட்டல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. என்ன ஒரே ஒரு குறைன்னா ஃபுட்டு மட்டும் அங்கே இல்லை. ஸோ அது இல்லாமல் மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸாக என்னால் சுற்றி பார்க்கவும் முடியல. பட் நான் பார்த்த வரைக்குமே வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக ஜெம்மாக இருந்தாங்க. நான் வந்தோடனே எல்லோரும் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ட்ரன்ஸு எல்லாம் வாஸ்துப்படி வச்சுருந்தாங்க. எங்கே திரும்பி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா வந்து ஒரே பச்சை பசேர்னு அந்த பசுமை ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்த அந்த பின்னாடி நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் போகிறதுக்கு டைம் இல்லை, இல்லாட்டி கண்டிப்பாக போனதுக்கு அதுவும் வந்து ஒரு நல்ல வியூவாக இருந்திருக்கும்னு எனக்கு சொல்லிட்டு அங்கே அதுக்கு ரீல்ஸ் எடுக்க முடியலேன்னு ரொம்ப வருத்தம். அந்த பலாப்பழ மரக்கிட்ட என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியலேன்ற ரொம்ப வருத்தம். ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் ஹீல்ஸ் போட்டிருந்தேன், அதனால தான் அது அப்படி சத்தம் வருது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்ம தங்கியிருந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அங்கேயும் பச்சை பசேர்னு வந்து எங்கே பார்த்தாலும் பிளான்ஸ் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டை கொடுத்தது. நம்ம மகாத்மா காந்திஜி இருந்தாங்க. ஸோ இதுக்கு உள்ள ரூமில் இன்டீரியரில் நம்ம தாஜ் டீ குடிச்சதுக்கு காட்டியாச்சு. இது வந்து தஞ்சை மக்களோட இது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா நேற்று இந்தியன் 2 வந்து போயிருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஆரம்பிச்சிட்டேங்க. நம்மளோட ஃபேவரெட் கட்லெட்டு அண்டு அதுக்கப்புறமேட்டு பானிபூரி, தாய்பூரி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஃபிலிமை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் புது பெட் ஸ்ப்ரெட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன் இல்லையா வீக்லி ஒன்ஸ் நான் பெட் ஸ்ப்ரெட் மாற்றுவேன்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் இந்த அலோவேரா பெட்டுங்க, இது இல்லாமல் 70,000 போட்டு வாங்கி, இது இல்லாமல் அது பயங்கரமாக பாடி எனக்கு ஹீட் பண்ணுறதுனால அந்த பெட்டையும் மேலே போட்டு அதை சிங்கிளாக போட்டு தான் படுப்பேன். நாளைக்கு ஆடி 1, பட் நம்மளுக்கு ஷூட்டிங் இருக்குங்கிறதுனால வீடு கூட்டி மாப் போட்டு டாய்லெட் பாத்ரூம்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மணி எனக்கு வேலையே முடியலைங்க, அப்படியே சைட் பை சைட் போய்கிட்டே தான் இருக்குது. வெளியில் வந்து சின்ன ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து அம்மனை வரவேற்கிற விதமாக வந்து வெளியில் வந்து வேப்பந்தலையை குளிச்சுட்டு எல்லாம் நீட் பண்ணிவிட்டு சொருகி வச்சுட்டேன். சாமி கும்பிட முடியல, பூஜை சாமானை விளக்க முடியல, அதுக்கான டைம் பத்தலை. ஸோ ஏன்னா ஷூட்டிங்க்கெல்லாம் எடுத்து வைக்கணும், இதுக்கே டைம் ஆகிடுச்சு. பெட் ஸ்ப்ரெட் வேறு போட்டேன். 7 ட்ரெஸ்ஸு ஷூட்டிங்க்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு எல்லாம் லக்கேஜ் ரெடி பண்ணிவிட்டு வெறும் பிளேட்ஸ் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போய் வாங்கலை, இனிமேல் தான் போய் வாங்கணும். பனானா, கொய்யா இது மட்டும்தான் வாங்குவேன், மாதுளை. ஸோ 16/7/2024 எனக்கு பயங்கர பிஸி ஷெடியூலாக போச்சுங்க. பாடி வேறு ஓவர் ஹீட் ஆகிடுச்சு அந்த ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால. இளநீ வாங்கிட்டு வந்துச்சு, பட் உடைக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். நல்லாவே பார்த்தா தெரியும், தூக்கம் கெட்டதுனால பயங்கர டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ 12:20 வரைக்குமே எனக்கு வந்து வேலை ஓய்வே இல்லை. சரி என்ன ஜீவி சாப்பிட்டா அப்படி சோம்பேறித்தனமாக சாப்பிடாம விட்டுட்டா நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா. ஸோ ஹோட்டலில் வாங்கிட்டா நினைக்கக்கூடாது இல்லையா. ஒரு டீடாக்ஸ் வாட்டரை போட்டுட்டு நம்மளோட முள்ளங்கி சாம்பார் என்னன்னு தெரியல, டக்குன்னு வந்து அடி பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச தோசை மாவு இருந்துச்சு. அண்டு நம்மளோட லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். 3 பீஸ் மீன் இருந்தது. சரி இது அப்புறம் யோசிக்கலான்னு சொல்லிவிட்டு தலைக்கு ஆயில் வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பசி தாங்கவே முடியல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி இன்றைக்கி சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணிடலாம், எனக்கு எப்படியும் இது சாயங்காலம் வரைக்கும் போகும்னு தெரியும், அதனால் சரி சாப்பிட்டுட்டு பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாமே இன்றைக்கி வந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் ஹேர் வாஷே பண்ணினேன். பாருங்கள் அடி பிடிச்சிருச்சு, என்னன்னு தெரியல. சரி அடி பிடிச்சிருச்சு, நல்ல வேலை பார்த்தேன். ஸோ இப்போ வந்து மத்தியானம் தோசை சாப்பிட்டதுனால இப்போ வந்து நம்ம சாதம் வச்சிட்டோம்னா காக்காக்கும் மார்னிங் ஷூட்டிங் போகும்போது எந்திரிச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால இது பண்ணியாச்சு. நான் சொல்லும் போது நீங்கள் நம்மளை பார்த்தீங்களா, பாருங்கள் பெட்டு மேலே பெட்டு போட்டு படுப்பேன். இதெல்லாம் என்னால் மட்டும்தான் முடியும். ஸோ நம்ம கமல் சாரை பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட்மெண்ட். மேபி இந்தியன் 3 வந்து நல்ல கருத்து தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க, உண்மையை சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியலப்பா. எனக்கு உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. நான் சொன்ன மாதிரியே வந்து தாஜ் டீ தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் அந்த ஹோட்டலில் பார்த்தீங்க, அதனால தான் நான் பார்த்த உடனே குஷி ஆகிட்டேன். நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டும் சரி டீயும் சரி ஒன்ஸ் தான் நான் குடிப்பேன். இருந்தாலும் எனக்கு அது பெட்டராக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வந்து எக்ஸ்பீரி ஆனது, வாலினி வரைக்குமே எக்ஸ்பீரி ஆகி வச்சுருக்கேன் நான். ஏன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால் தம்பி இருந்தால் அடிக்கடி எடுத்து பார்ப்போம். வாலினிலேருந்து எல்லாம் ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணவே முடியல. பிஸியாகவே போயிடும் போல இருக்கு.